வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நம்ம நேத்து கொடுத்திருந்த ரேஞ்ச் படி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். இதுபடி இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸை தொட முடியாம மார்க்கெட் ஃபர்தரா ஓபன் பிரைஸுக்கே வராரு. அப்படி வர்ற மார்க்கெட் திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போறது தான் இன்னைக்கு மார்க்கெட். இன்னைக்கும் நம்ம நேத்து எதிர்பார்த்த அளவுக்கு ரேஞ்ச் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பெரிய அளவுல மார்க்கெட் ரன் ஆகல. ஸோ இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் தான் மார்க்கெட். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. அது போக நம்ம எக்ஸல் வேல்யூ படி நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் வந்து 25,800 கால் 116க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே போல 26,000 இதுக்கு ஆப்போனன்ட் வந்து 26,000 புட் ஆப்ஷன் 116க்கு கீழேன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இதுக்கு மேல போனாதான் மார்க்கெட்னால இந்த ஸ்ட்ரைக் மேல போக முடியுங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கேயும் செகண்ட் டார்கெட்டை தொட முடியாம மார்க்கெட் கீழே வராரு. அப்படி வர மார்க்கெட் எகெயின் 116க்கு மேல சஸ்டெயின் ஆகி திரும்பவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிருக்காரு. ஆனா நம்ம எடுத்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே இன்னைக்கு ஜீரோ ஆகி இருக்காது. ஏன்னா நம்ம இந்த மணியில ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இதுவே நம்ம இன்னைக்கு எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா 25,950 கால் ஆப்ஷன் 28 rupeesக்கு மேல இருந்தா மார்க்கெட் இந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும். இந்த பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸா சொல்லிட்டு இருக்கேன். ஐடியல் பிரீமியம் பிரைஸ் அப்படிங்கிறது 28ல இருந்து 32க்குள்ள இருக்கும். மேக்ஸிமம் 32ல சப்போர்ட் எடுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா 32ல தான் சப்போர்ட் அதாவது ஓப்பன் ஆகுது. இந்த கேண்டிலுடைய டார்கெட் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 41.8, செகண்ட் டார்கெட் 57. எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 57 இன்னைக்கு எக்ஸ்பைரியில ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த எக்ஸ்பைரியில இந்த பிரைஸ்லாம் வந்து சேலஞ்சே எடுக்காதீங்க, ப்ரீமியம் டிகேல மாட்டிக்குவோம். சரிங்களா? ஏன்னா இது சஜஸ்டபிள் கிடையாது, ஆனா இது நடக்கும். அது நம்ம எங்க பண்ணணும், மார்னிங் செஷன்லயே பண்ணிட்டு வெளியில போயிடணும். எக்ஸ்பைரிக்கு ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த லோ ப்ரீமியமை எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்ப இந்த 28 விட்டு கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து புட் ஆப்ஷன் சைடு சாத்தியம் இல்லை. நீங்க இந்த ரிஜெக்ஷனை வச்சு கூட நீங்க புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஆப்போனன்ட் கிட்டத்தட்ட அதுக்கே எவ்வளோ மெல்ட் ஆயிருக்கு. 2 ரூபாயில இருந்து லோ பிரீமியம் பாருங்க, கிட்டத்தட்ட 5 ரூபி 60ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த லோ பிரீமியம் கூட இந்த பிரைஸ் போய் ரீச் ஆயிரும். ஸோ இந்த பிரைஸ் இந்த வேல்யூக்கு உள்ள ரெஸ்பெக்ட் இப்படிங்க. ஸோ இதே ப்ரீமியம் நீங்க பாருங்க 560, இதே ப்ரீமியம் இங்க கால் சைடும் நடந்திருக்கும். 560க்கு மேல ஓப்பன் ஆகி திரும்ப 520 வரைக்கும் லோ போயிட்டு அந்த 12 இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் ரீச் ஆகுது. ஸோ சின்ன ப்ரீமியமா இருந்தாலும் அந்த பிரைஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதர்வைஸ் இந்த 28 விட்டு கொடுக்காத வரைக்கும் கால் இறங்கவே இறங்காதுங்க. இது இங்க டவுன் ஆகும்போது கண்டிப்பா வந்து புட்டு வந்து வேகம் எடுத்துருக்கும். இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? இப்ப இந்த பிரைஸை வச்சு நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 25,900 போனீங்கன்னாலுமே பாத்தீங்கன்னா இந்த 5.69916 இதை பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த இது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 9.9ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்காரு. இங்க லோ பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்திருக்கான்னு பாருங்க. 5.20 5.20ல இருந்து இங்க நல்ல டார்கெட் தான் போயிருக்கு. 16ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இவர் வந்து 28ங்க டார்கெட். பார்த்தீங்கன்னா இது பிரைஸ் வந்து கிளியரா வந்து இந்த பிரைஸ் பாருங்க 10 rupeesல இருந்து 28 27 பாயிண்ட் சம்திங் வந்து நமக்கு டார்கெட். இங்க 28ங்கிற பிரைஸ் ரீச் ஆயிருக்கும். ஏன்னா அந்த பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக சொல்றேன். சரிங்களா?
இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 38 48 வரணும். இவர் 38 ரிஜெக்ஷன் ஆயிருக்கலாம் அல்லது 48. ஓகே, இது 38 கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். 38 எல்லா ஸ்ட்ரைக்லையும் இது யூஸ் ஆகும். சரிங்களா, காமனான ப்ரைஸ் இதுக்கு பேர். ஓகே, நம்ம நேற்று கொடுத்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்க. நேற்று நம்ம கொடுத்துருந்தபடி பார்த்தீங்கன்னா 25,750 கால் ஆப்ஷன் 132க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ 132ல வந்து 132க்கு வரல. ஓப்பனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே ஓப்பன் கிடைச்சு அவர் க்ளோஸ் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு டார்கெட் 220 கிட்டத்தட்ட 240 வரைக்கும் போயிருப்பாருங்க. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் திரும்பவும் ஓப்பன் ப்ரைஸ் ஹைக்கு கீழே வந்து இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப அப் சைடு தான் ரேலியா இருக்கு கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இது பின் பாயிண்ட்ல இந்த பிரைசஸ் வந்து நடந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். இதே ஆப்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 950 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் லைனுக்கு கீழேனாலே அவ்வளோதான். ஃபர்தராக அந்த பர்பிள் லைனுக்கு கீழே வந்தவர் இந்த ப்ரைஸை தொடலைங்க. 12.5ல திருப்பிட்டார். நான் பார்த்துட்டு இருந்தேன், 12.5ல திருப்பிட்டாரு. அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுமே திரும்பவும் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இல்லாதனால நமக்கு கீழே இறங்கிட்டார். சரிங்களா, ஓகே, நாளை மார்க்கெட் பார்த்துடலாங்க. நாளை மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி வந்து இப்போ இருக்கக்கூடியதே மிட் ரேஞ்சில் தான் இருக்காருங்க. 25,915 அப்படிங்கிறதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுங்க. நாளைக்கு ஓப்பன் கேப் அப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பார்த்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் மேலே வந்து 26,052 வரைக்கும் காமிக்கிறாரு. ஒருவேளை ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே ஓப்பன் கிடைக்கும் போது நமக்கு 26,092 அப்படிங்கிறது மந்த்லியுடைய ரெசிஸ்டன்ஸுங்க. ஸோ அது வரைக்கும் போகலாம். சரிங்களா, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 25,713க்கு மேலேனா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,092. அது வரைக்கும் கூட நாளைக்கு அப் ட்ரெண்ட் போகலாம். அங்கே க்ளோஸ் கிடைக்குதா அல்லது ரிஜெக்ஷன் கிடைக்குதான்னு மட்டும் செக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன் கிடைச்சிதுன்னா கீழே எதிர்பார்க்கலாங்க. அது ஓப்பனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம் நாளைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 31 பாயிண்ட்டுங்க. ஓப்பன்ல இருந்து 60 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து அதிகபட்சம் மார்க்கெட் அப்சைடு போகலாம். அது அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்குதா அல்லது க்ளோஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுங்க. ஏன்னா ரிஜெக்ஷன் ஒரு விலையை தொட்டால் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. க்ளோஸ் கிடைச்சா அந்த ப்ரைஸே திரும்ப அந்த ட்ரெண்டே திரும்ப ட்ராவல் ஆகும். அப்போ திரும்பவும் அந்த விலைக்கு மேலே போகும்போது நீங்கள் அப்சைடு பாருங்க. சரிங்களா, அப்படி அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன்ல நமக்கு கொடுத்துருக்கிற ப்ரைஸ்ல ஏதாவது சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. இதே கீழே அதிகபட்சம் டவுன் வந்தா 25,825 அல்லது 800ங்க. ஸோ இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் போது நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா பாருங்க. சரிங்களா, ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு ஓப்பனை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிடுவோம். சரிங்களா, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோம். 25,950 கால் ஆப்ஷன் 150க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 25,950 புட் ஆப்ஷன் வந்து 144க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதிகபட்சம் புட் ஆப்ஷன் கீழே போகிற மாதிரி இருந்தால் 84 வரைக்கும் போகலாம். 84 அல்லது 93ல வந்து சப்போர்ட் எடுக்கலாம். சரிங்களா, அதுவும் ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுச்சுன்னா இந்த சென்டர் வேல்யூவில் இதுலேயும் நிற்காதுங்க. நேராக 93 அண்ட் 84ல நிற்கலாம். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். அது அந்த விலை வரும்போது முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே இங்கே ட்ரிகர் கிடைக்குதா, அப்படி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக கிடைச்சதுன்னா 199லேருந்து 206 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஆனால் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகாமல் போச்சுன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்டு கூட ரேலி ஆகலாம். சரிங்களா, ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. ஸோ இது உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா,
ஓகே. வேற ஏதாவது தகவல் தேவைன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842088558ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.